நண்பா, இன்றைக்கி எங்கே ஊர் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாரூரில் உள்ள அல்லேல் ஹோட்டலில் நண்பா. நம்ம தம்பிகளை இந்த மந்தி சாதம், பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு அலுத்து போயிடுச்சுண்ணே. இந்த மீன் குழம்பு, மட்டன் குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்ணுண்ணே, வேறு லெவலில் இருக்கணும், அப்படியே ரைஸாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்டுகள்லாம் கேட்டபோது என்னென்னா, இந்த அல்லேல் ஹோட்டல் போட வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹைப்பு ஏற்றி சொன்னாங்க. என்னடா இது இப்படி ஏற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துக்கிட்டே தான் போனேன். ஐயோ இவங்க நம்மளை திட்டிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளில பார்த்தோன்னா இந்த வீடு மாதிரி இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்கு, உள்ளே போய் பார்த்தா ஆம்பியன்ஸே வேற லெவலில் இருந்துச்சு நண்பா. நல்ல பெரிய இலையை போட்டு பயங்கரமாக பரிமாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பரிமாறதை ஃபுல்லாகவே இந்த அக்காக்கள் தான் பரிமாறுறாங்க நண்பா. நம்மளை வந்து இந்த பாசமாக என்ன கண்ணு போ கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட தோணுது. அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு வந்து பரிமாறுறாங்க, குயிக்காக கொண்டு வந்து வச்சுட்டே இருக்காங்க நண்பா. அதனாலேயே எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பிகள்லாம் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோலா உருண்டை, மட்டன் சுக்கா, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மீனையும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நண்பா. நம்ம மீன் வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னு நம்ம வழக்கம் போல் வத்த குழம்பு, சாம்பார், வெஜ்ஜி மீல்ஸ் தான் ஃபுல்லாகவே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு வெஜ்ஜி மீல்ஸு 100 ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் மேக்ஸிமம் சாப்பாடே சாப்பிட மாட்டேன், ஆனால் இங்கே அப்படி சாப்பிட்டேன் நண்பா. நல்ல காரசாரமான சாம்பார், ரசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நம்ம தம்பிகளும் வந்து நான்வெஜ் மீல்ஸ் வந்து இது வரையும் இப்படி சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷம். நம்ம ஃப்ரெண்டுகளுக்கு நன்றியை சொல்லிட்டேன். நாங்கள் வந்து இதை விளம்பரத்துக்காகலாம் போடலை. உண்மையிலே நீங்கள் மத்தியானம் சாப்பாடு வந்து உங்களுக்கு ஒர்த்தாக போட்டு நண்பா. அதனால தான் இந்த வீடியோவே யாரெல்லாம் இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் வருகன்னு போட்டுருச்சு. கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்மளை இன்ஸ்டாகிராமு, யூடியூப்லாம் ஃபாலோ பண்ணி நண்பா, என்ஜாய் பண்ணி நண்பா.